அன்பின் தெய்வம் இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்றாட உணவு என்ற விவிலிய விளக்க பகிர்விற்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நற்செய்தி யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். இயேசுவிற்கு பல பெயர்களை இந்த நற்செய்தி சொல்லுகின்றது. முதலில் இயேசு மேலிருந்து வந்தவர். 2, இந்த உலகத்தை சாராதவர். அவர் தீர்ப்பிடும் நடுவர். அவர் இருக்கின்றவர். அவர் தந்தையோடு எப்பொழுதும் இருப்பவர். அவர் தந்தைக்கு உகந்தவற்றையே, அவரது விருப்பத்தை மட்டுமே செய்பவர் என்று இந்த நற்செய்தி இயேசுவை பற்றி விளக்கங்களை, ஏறக்குறைய 7 விளக்கங்களை சொல்லிக்கொண்டே வருகிறது. அதிலே ஒரு உன்னதமான விளக்கம், அருமையான விளக்கம் இயேசுவை பற்றி என்னவென்றால், இருக்கின்றவர் நானே. அது 2 முறை இடம்பெறுகிறது. இருக்கின்றவர் நானே. இதை நாம் ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் விடுதலை பயணம் 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க கேட்டிருப்போம். இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்று சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். அதை யாவே என்றும் அந்த பெயருக்கு விளக்கமாகவும் சொல்லுகிறார்கள். அத்தகைய இருக்கின்றவர் நானே என்ற பதத்தை அவர் இந்த புதிய ஏற்பாட்டிலும் இயேசு பயன்படுத்துகிறார். இன்றைய நற்செய்தியில் அதுவும் 2 முறை பயன்படுத்துகின்றார். கடவுளுக்கு பலவிதமான பெயர்கள் இருக்கின்றன. பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்றோம். எலோஹிம், யாஹ்வே, எபனேசர், யெகோவா நிசி, யெகோவா ஷாலோம், இன்னும் பலவிதமான பெயர்கள் அவருக்கு இருக்கின்றன. இத்தகைய பெயர்களிலே அவருக்கு மிகவும் உகந்த உன்னதமான பெயர் இருக்கின்றவராக இருக்கின்றவர். அவருக்கு ஏற்கனவே இருந்தவர், இருக்கின்றவர், இருக்கப் போகிறவர், முக்காலத்திற்கும் உரிய, காலத்திற்கு அப்பாற்பட்ட கடவுளை நாம் பெற்றிருக்கின்றோம். படைப்பு கடவுளாக, மீட்கும் கடவுளாக, வழிநடத்தும் கடவுளாக நாம் கொண்டிருக்கின்றோம். அவருக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. அவர் எந்த நாளும் நம்மோடு இருக்கின்றார் என்பதை குறிப்பதுதான் இந்த இருக்கின்றவராக இருக்கின்றவர். இருக்கின்றவர் நானே என்ற அருமையான உன்னதமான கடவுளின் பெயரை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லுகின்றது. இத்தகைய வாசகங்களில் இருக்கின்றவர் என்று சொன்னவுடன் நாம் பழைய ஏற்பாடு என்ன சொல்கின்றது, புதிய ஏற்பாடு என்ன சொல்கின்றது என்று சொல்வதை விட, நமது வாழ்வில் அவர் எப்படி இருக்கின்றார், நமது வாழ்வில் எப்படி செயல்படுகின்றார், நாம் அவருக்கு செயல்படும் அந்த கடவுளுக்கு நம்முடைய காணிக்கையாக, நம்முடைய பதிலாக என்ன தருகின்றோம், நம்முடைய விசுவாசத்தை, நமது நன்றியை, நமது துதியை, போற்றுதலை செலுத்துகிறோமா என்று பார்க்கின்றோம். எந்த நாளுமே இருக்கின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று எபிரேயருக்கு எழுதப்பட்ட கடிதத்திலே நாம் வாசிக்கின்றோம். அதை போல என்றுமே இருக்கின்ற, நமக்காக மேலிருந்து கீழ் வந்து மனிதராக பிறந்த, சிலுவை பாடுகளை ஏற்ற, இன்னும் தூய ஆவியார் வழியாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற, எப்பொழுதும் இருக்கின்ற தேவனுக்கு நம்முடைய பதில் என்ன என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. அத்தகைய சிந்தனைக்காக இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.